ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ குண்டுமல்லி செடியில் எப்படி பூ வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்படியே விட்டோம்னா செடியில் மொக்கு வராது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரெண்டு இலையை விட்டு கட் பண்ணி விடணும். பாருங்கள், 2 இலை இருக்குது. இந்த 2 இலைக்கு மேலே இது மாதிரி கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் அதுலேருந்து குண்டுமல்லி பூ வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா செடி அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலராக அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 இலையை விட்டு கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஆகுது. பாருங்கள், மேலே எல்லாமே மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தளிர் அதனுடைய நுனியில் நல்லா அழகாக மொட்டு, குண்டுமல்லி மொட்டு வச்சுருக்கு சூப்பராக. இதுவும் பூ பூத்து பறித்த உடனே மறுபடியும் நம்ம அதே மாதிரி ஒரு 2 இலையை விட்டு கட் பண்ணி விடணும். அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு அடுத்தடுத்து பூ வச்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இங்கே இருக்கிற செடியிலையும் அதேமாதிரி கட் பண்ணி விட்டு நல்லா மொக்கு வருது. இவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்கள், அழகாக. பாருங்கள், கட் பண்ண இடம் அடிப்பகுதியில் இருக்குது பாருங்கள், நல்லாவே தெரியுது பாருங்கள். தனியாக வந்திருக்கு பாருங்கள் தளிர். பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி கட் பண்ணது இலை அடியில் இருக்குது பாருங்கள். அதில் சைடில் அந்த கட் பண்ண இடத்துல சைடில் அதில் மேலே மொட்டு வைக்குது. ஸோ நீங்களும் குண்டுமல்லி செடியில் இதே மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய பூ வைக்க ஆரம்பிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குண்டுமல்லி சீசன் தான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக